ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா, நம்ம கந்தசஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிங்களோ முருகன் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அதை நம்பிக்கையோடு இருங்க. நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 6வது நாள், கந்தசஷ்டி 6வது நாள். எப்பவும் போலவே இந்த 5 நாள் எப்படி நான் வழிபட்டனோ அதே மாதிரி இந்த 6வது நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வீடு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சத்கோண கோலம் போட்டுட்டு நம்ம அபிஷேகம் எப்பவும் போல் 5 பொருட்களால் பால், தேன், விபூதி, பன்னீர், சந்தனம் இந்த 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சத்கோண கோலம் போட்டு இன்றைக்கி கடைசி விளக்கு, அதாவது சரவணபவ ஷட்கோணத்தில் 6வது விளக்கு ஏற்றிட்டு என்னோடய வேண்டுதலும் முருகர்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான வேண்டுதல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு என்னோடய பூஜையை வீட்டில் காலையில் முடிச்சிட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோவிலில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும். சூரசம்ஹாரம் முடித்த உடனே எங்கள் ஊர் கோவிலில் அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. ஸோ அதில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் எந்த கோவிலையும் போய்ட்டு சூரசம்ஹாரம் பார்க்கல, டிவியில் தான் பார்த்தேன். டிவியில் பார்த்து முடித்த உடனே எங்கள் ஊர் கோவிலில் அபிஷேகம் நடந்துச்சு. ஸோ அதில் கலந்துக்கிட்டேன். இந்த குட்டிங்களை வச்சுட்டு இந்த வருஷம் எங்கேயுமே போக முடியாது, முருகா என்னை எந்த கோவிலுக்குமே கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ இது முடிச்சுட்டு வீட்டில் அந்த 6வது விளக்கு ஏற்றிட்டு காலையில் பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் சொன்னல, ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கோவிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே கிளம்பி போயாச்சு. நான் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். இது 9வது வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளே எனக்கு குழந்தை வேணும். ஸோ அப்படி குழந்தை வந்துச்சுன்னா நான் சேவல் கொடி வாங்கி சாத்துறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். ஸோ அந்த சேவல் கொடி நான் செலுத்துறதுக்காகவும் இந்த வருஷம் எங்கள் ஊர் கோவிலுக்கு நான் போயிருந்தேன். ஸோ பிள்ளைங்களை கூப்பிட்டு எங்கேயும் போக முடியல அப்படின்னாலும் நம்ம ஊர் கோவிலையாச்சும் போய் நம்ம முருகரை பார்த்துட்டு வந்தால் தான் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ அந்த வேண்டுதலையும் நான் இந்த தடவை நான் அந்த வேண்டுதல் செஞ்சுட்டேன். ஸோ நான் என்ன வேண்டணும் அதை நான் கண்டிப்பாக முருகருக்கு செய்யணும்ல. ஏன்னா கடவுளை 1க்கு 2 எனக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம சேவல் கொடியை வெளியில் செஞ்சு முருகருக்கு சாத்தியாச்சு. ஸோ நல்லபடியாக முருகர் எனக்கு போன சஷ்டியில் எனக்கு சஷ்டி முடிஞ்ச 2வது நாள் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த சஷ்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு 3 மாதம் முடிஞ்சு போச்சு, 4வது மாதம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்கு எப்போவுமே நம்ம நன்றியோடு இருக்கணும். முருகருக்கு காலகாலத்துக்கு அவரோட பாதத்தை நம்ம விழுந்து கிடக்கணும். ஸோ இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு கடவுள் கொடுத்தது. 13 வருஷமாக நான் கல்யாணம் ஆகி ஸோ எனக்கு அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயத்தினால நான் நிறைய இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது முருகர் மூலமாக எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப டபுள் மடங்காக இத்தனை வருஷம் அந்த கோவிலில் போயிட்டு நம்ம நிற்கும் போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா, ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, இங்கே போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பாருங்கள், இந்த டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு 1008 சஜஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுக்காமல் நம்ம பாசிட்டிவாக ஒன்று மூவ் பண்ணி போய் இத்தனை வருஷம் நான் கடந்துட்டேன். ஸோ கடவுள் என்ன சொல்கிறது, இவன் நம்ம காலையே சுற்றி சுற்றி வராளேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கவங்க, என்ன மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கவங்க, ஃபஸ்ட்டு விஷயம் யார் என்ன சொன்னாலும் அதை காதிலே வாங்காதீங்க. இது உங்கள் லைஃப், உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். நம்ம கடவுள் நம்ம இந்த உலகத்தில் வர்றதுக்கான காரணம் கடவுள் தான். அவருக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் நமக்கு எப்போ தரணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. யார் பேசுகிறதையும் காதில் வாங்காதீங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருந்தீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். திருமண தடை நீங்கும். நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க இருப்பீங்க. ஸோ திருமண தடை நீங்கும். நிறைய பேர் கல்விக்காக இருப்பீங்க. வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் இருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, சொந்த வீடு கட்டணும், வீட்டில் எப்போவும் செல்வம் நிறைஞ்சு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் முருகர் கண்டிப்பாக கேட்பார். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் முருகர் கோவில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு அந்த சேவல் கொடியை சாத்தியிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இதுதான் என்னோடய வேண்டுதலுக்காக நான் செஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா
அபிஷேகம் ஒன்று ஒன்றா முடிஞ்சது கோவிலில். பிரசாதம் பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம், நிறைய பேர் வந்தாங்க. ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க எங்கள் ஊரில். ஸோ அங்கே வந்து ஆர்த்தி தீபம்லாம் காட்டும் போதே ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்த்தி, அடுத்தது 2 தீபம், அடுத்து 3, அடுத்தது 5, அதுக்கு அடுத்தது நிறைய வச்சு ஆரத்தியெல்லாம் காமிச்சாங்க. ரொம்பவே அழகாக இருந்தார் முருகர். கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் எல்லாருக்குமே நல்லதை மட்டும் தரணும். எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. நான் சொன்னல எங்கேயுமே போக முடியல, ஒரு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்தது அப்படின்னு. ஸோ அது என்னாச்சு, சஷ்டி 6வது நாள் முடிஞ்சிச்சு. 7வது நாள் திருக்கல்யாணம். எந்த கோவிலுமே என்னால் போயிட்டு கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது. 6 நாளுமே கோவில் போகல. ஏன்னா வந்து எல்லா வருஷமும் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கோவிலுக்கு போயிடுவேன். ஸோ இந்த வருஷம் எங்கேயுமே போகலையே அப்படின்ற ஒரு இருந்தது. ஆனால் 7வது நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து பெசன்ட் நகர் அறுபடை கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து கூப்பிட்ற மாதிரி. நான் ஆக்சுவலாக எதுவுமே பிளான் பண்ணலை. திடீர்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்கே போகும்போது திடீர்னு கிளம்பி அறுபடை கோவிலுக்கு போயாச்சு. நான் ஒரு கோவில் பார்க்கல. அதாவது முருகர் எப்போவுமே எல்லா பிளஸ்ஸிங்கும் 2 மடங்காக கொடுப்பாரு, 3 மடங்காக கொடுப்பாருல்ல, அந்த மாதிரி தான். நீ என்னை வந்து ஒரு கோயிலில் கூட பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணல. 6 படையும் நான் உனக்கு ஒரே இடத்துல காட்டுறவா, நீ 6 படையில் இருக்க என்னை வந்து உனக்கு நான் தரிசனம் தரேன்னு கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த 6 படையும் பார்த்த ஒரு திருப்தி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதை வந்து நான் அடுத்து வர வீடியோஸில் நான் நாளைக்கு திருக்கல்யாணம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பெசன்ட் நகர் அறுபடை கோயில் அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். ஸோ அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து திருக்கல்யாணம் பார்க்க போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பசங்க நிற்கவே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் வந்து முருகரை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இந்த சஷ்டி விரதத்தை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அதுதான், நம்ம ஒன்று ஆசைப்பட்டால் நம்ம பிள்ளை ஆசைப்படுதேன்னு பெற்றவங்க எப்படி நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் முருகரும். நம்ம குழந்தை ஆசைப்படுது, அந்த ஆசையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும், நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றது முருகரோட என்ன சொல்கிறது பெரிய பிளஸ்ஸிங்கு. அது எனக்கு இந்த வருஷம் கிடச்சிது, கண்கூடாவே கிடச்சிது. நான் 6 நாளும் ஒரு நெருடலாக இருந்தேன். ஸோ 7வது நாள் நீ இதுதானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு முருகர் வந்து கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா நமக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து போக முடியாமல் என்ன மாதிரி வீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை வந்து நேரில் வந்து பார்த்தா மாதிரி முருகரோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக கிடைக்கணுன்னு தான் நான் முருகரையே உள்ளே இருக்க சாமிகள் எல்லாமும் நான் காட்டுறதுக்கான காரணம். போக முடியாதவங்க இந்த வீடியோ வாயிலாச்சும் முருகரோட அருளை வந்து கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த தகவலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகமாக எல்லாருக்கும் எல்லாரோடைய வாழ்விலும் கண்டிப்பாக முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொன்னோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.